அனைவருக்கும் வணக்கம். இருக்கும் இடத்தில் நீங்கள் தனியாக ஒதுக்கப்படுகின்றீர்கள் என உணர்ந்தால் நீங்களாகவே ஒதுங்கிவிடுங்கள். நீங்கள் அந்த இடத்தில் ஏன் ஒதுக்கப்படுகின்றீர்கள் என்பதற்கு காரணம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஒதுக்கியவர்கள் உங்களை புண்படுத்துவதற்காகவே பல காரண காரியங்களை தயார் பண்ணி வைத்திருப்பார்கள். சரியான காரணம் தெரியாமல் நீங்கள் ஒதுக்கப்பட்டால் மனமுடைந்து வருத்தப்படாதீர்கள். நீங்கள் ஒதுக்கியவர்களிடமிருந்து ஒன்றும் கதைக்காமல் அப்படியே விலகிவிடுவதுதான் நல்ல காரியம். நீங்கள் கதைக்காமல் இருப்பதனால் யாரும் கேட்கப் போவதோ பார்க்கப் போவதோ கவலைப்படப் போவதோ இல்லை. நாம் இருக்கும் இடத்தில் கடவுள் நம்மை தனிமைப்படுத்த நினைக்கிறான் என்றால் எல்லாம் நன்மைக்கு பல நன்மைகளை இறைவன் செய்யப்போகிறான் என்பதே இதன் அர்த்தம். மனிதர்களை விட கடவுள்தான் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான தருணம் இது. நாம் வாழ்வது சிறிய காலம்தான். நம்மை நாம் தயார்படுத்தி ஒதுக்கியவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய நிம்மதியே எமது திருப்தியான வாழ்க்கையாகும். அதுவே எம்மை சந்தோஷமாக வாழ வைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.